வணக்கம். நீங்கள் எடுத்துக்கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. சர்வதேச நேயர்களை குளோபல் டிவி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் சுவர்ணா சுசிதர், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வாவுக்கு உயர்நீதிமன்றம் அழைப்பாணை. கொள்ளுப்பட்டியில் சொகுசு வீடொன்றில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட 5 தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு உத்தரவு. இலத்திரனியல் ஊடகங்களை தரப்படுத்த முறையான திட்டம் ஒன்று அவசியம் என புத்திஜீவிகள் கோரிக்கை. மின்சார கொள்வனவில் மீண்டும் மோசடி இடம்பெறும் சாத்தியம். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக அடுத்த மாதம் 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வாவுக்கு உயர்நீதிமன்றம் இன்று அழைப்பாணை விடுத்துள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி மருதானையில் நடைபெற்ற பேரணியொன்றின் போது முன்னாள் பிரதம நீதியரசர் நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விஜித் மல்கொட, மூர்த்து பெர்னாண்டோ மற்றும் எஸ் துரைராஜா ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிரேஷ்ட பேராசிரியர் சந்திரகுப்த தேனுவர, பேராசிரியர் ஏவாவடகி செரில், சிரேஷ்ட பேராசிரியர் பிரசாந்த குணவர்தன ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இதன்போது பிரதிவாதியான சரத் என் சில்வாவும் மன்றில் ஆஜராகியிருந்ததுடன் ஊடகங்களின் ஊடாக வெளியான தகவலை அடிப்படையாக கொண்டே இன்று சரத் என் சில்வா மன்றில் ஆஜராகியதாக அவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமிஷ் டி சில்வா மன்றில் குறிப்பிட்டார். இதனை ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் எதிர்வரும் 7ஆம் தேதி மன்றில் ஆஜராகுமாறு முன்னாள் பிரதம நீதியரசருக்கு அழைப்பாணை விடுத்தது. நான் சட்டத்துறையில் 51 வருடங்கள் பணியாற்றியுள்ளேன். நீதித்துறையின் அனைத்து நிறுவனங்களிலும் கடமையாற்றியுள்ளேன். ஒருபோதும் நான் நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை. அவ்வாறு அவமதித்தால் நான் என்னை அவமதிப்பது போன்றாகிவிடும். தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் 7 பக்கங்கள் என்னை அவமதிக்கும் வகையிலேயே அமைந்துள்ளது. பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை பெற்று அதில் உள்ள 17 குற்றச்சாட்டுக்களை அந்த 6 பக்கங்களில் குறிப்பிட்டுள்ளனர். அதில் எவ்வித அடிப்படையும் இல்லை. කිසිම පදනමක් නැතුව දැන් ඔබතුමා අන්තර්ජාතික තනතුරේ ඉන්න කාලේදී ඔබතුමා දීපු තීන්දුවක් සම්බන්ධයෙන් ඔබතුමාම පස් කාලිනව පසුතැවෙනවා කියලා ප්‍රකාශයක් කරනවා. ඕක කියන්නේ ඔය மஹிந்த ராஜபக்சவின் ஹெல்பிங் ஹம்பாந்தோட்டை வழக்கு தொடர்பிலேயே நீங்கள் கேட்கின்றீர்கள். ஒருவர் என்னிடம் ஒரு விடயத்தை கூறினார். மஹிந்த ராஜபக்சவை ஒரு வார்த்தையில் உங்களால் உள்ளே அடைக்கலாம் என்று கூறினார். இருந்த சாட்சியங்களின் படியே நான் தீர்ப்பு வழங்கியதாக கூறினேன். என்னால் தவறு ஏற்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுமாறு சந்தையில் இருந்த ஒருவருக்கு நான் கூறினேன். அதையே எடுத்து கூறியுள்ளனர். எனது தீர்ப்பு தவறு என எவரும் கூறவில்லை. මහින්ද රාජපක්ෂතුමාට විරුද්ධව යන චෝදනාවක් තියෙනවා. දැන් අවුරුදු 4ක් කියලා තියෙනවා. ඒක නගලා නැහැනේ. කවුරුවත් කියන්නේ නැහැ. ප්‍රසිද්ධ වේදිකාවේ සම්බන්ධයෙන් ප්‍රකාශයක් කරා මම මේක දීපු වැරදි තීන්දුවක් කියලා. නෑ නෑ එහෙම කියන කවදාවත් කියන්නේ. இல்லை இல்லை, ஒருபோதும் கூறவில்லை. நான் அவ்வாறு தீர்ப்பு வழங்கவும் இல்லை. வழங்கினாலும் அது எவ்வாறு தவறான தீர்ப்பு என்று கூறுவது? பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷு மாரசிங்க இன்று சபையில் உரையாற்றினார். அங்குணுகொலபெலஸ் சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் மீது நவம்பர் 22ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்டது. நவம்பர் 16ஆம் தேதி சிறைச்சாலைக்குள் வைத்து தாக்கிக் கொன்றனர். 52 நாட்கள் காலப்பகுதிக்குள் இவ்வாறான பல விடயங்கள் இடம்பெற்றன. அதே 52 நாட்கள் காலப்பகுதியில் அவசரமாக நாட்டில் புதிதாக LNG தொடர்பிலான உடன்படிக்கை ஒன்று கொரிய நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு குறைந்த விலை மனுக்கள் அப்படியே இருக்கையில் மிகப்பெரிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டனர். இத்தகைய செயற்பாடுகளுக்காகவே 52 நாட்களுக்கு மாளிகை தேவைப்பட்டது. தாஜுதீன் கொலை விசாரணை, அவன்கார்ட் சம்பவம் தொடர்பிலான விசாரணை எங்குள்ளது என்பதை நாம் அறிவோம். படைப்புழு தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கு 250 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கான அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. அத்துடன் அழிவடைந்துள்ள 1 ஏக்கருக்கு 40,000 ரூபாவை வழங்குவதற்கான ஆய்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விதைகள் மூலம் வெளிநாடுகளில் இருந்து இந்த படைப்புழு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறப்படும் விடயம் முற்றிலும் பிழையானது என விவசாய ஆராய்ச்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளது. தென்மேற்கு பருவ பெயர்ச்சினால் இருந்து வருவதாக இருந்தால்
பங்களாதேஷ் அல்லது தாய்லாந்திலிருந்து வர வேண்டும். அந்த நாடுகள் மிக தொலைவில் உள்ள நாடுகள். படைப்புழுவின் ஆயுட்காலம் 7 நாட்கள் என்று நீங்களே கூறினீர்கள். விதைகள் மூலம் இந்த படைப்புழு வந்தமையை மறைப்பதற்காக தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி வந்த கதையை கூறுகின்றீர்கள். மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்லஸ் தேவானந்தா பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றினார். வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் பாதிப்புக்குட்பட்ட மக்களுக்கான நஷ்டஈடு தொகை இன்னமும் உரிய முறையில் கிடைக்காத ஒரு குறைபாடு நிலவுகின்றது. மேற்படி வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களுக்குமான நஷ்டஈடு தொகையை 25,000 ரூபாவாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் ஏற்கனவே பலமுறை முன்வைத்திருக்கின்றேன். இருப்பினும் 10,000 ரூபாய் வீதமே வழங்கப்படும் என கூறப்பட்டும் அந்த நிதி உரிய ஏற்பாட்டில் இன்னமும் பலருக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் வளர்ந்திருக்கின்றது. நமது மக்கள் தமது வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்கு ஆயத்தமாக வேண்டிய நிலையிலேயே இருக்கின்றனர். தங்களிடம் கேட்டுத்தான் அமைச்சரவையில் முடிவுகள் எட்டப்படும் என்று தங்களிடம் கேட்டுத்தான் வடக்கு கிழக்கில் அனைத்தும் நடக்கும் என்று கூறித்திருக்கின்ற அரசுடன் ஆட்சியில் இணைந்திருக்கின்ற தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் இது தொடர்பில் என்ன நடவடிக்கைகள் இதுவரையில் எடுத்திருக்கிறார்கள் என கேட்க விரும்புகின்றேன். 100 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயினுடன் கொள்ளுப்பிட்டி பகுதியில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு கோட்டை பதில் நீதவான் பிரியந்த லியனகி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 95 கிலோகிராம் ஹெரோயினுடன் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் அமெரிக்க பிரஜைகள் 2 உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் 3 அடங்குகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் என விசாரணை அதிகாரிகள் இன்று மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதேவேளை ஹெரோயின் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுட் தண்டனை வழங்கியுள்ளது. கொலன்னாவ பகுதியைச் சேர்ந்த 33 வயதான குற்றவாளிக்கு இன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 50 கிராம் ஹெரோயினை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி குறித்த நபர் கைது செய்யப்பட்டதுடன் வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணைகளின் போது கலப்படமல்லாத 9.4 கிராம் ஹெரோயின் சந்தேக நபரிடமிருந்தமை தெரிய வந்தது. இதன் பிரகாரம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம்? தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் முன்பாக முன்னெடுக்கப்படும் சத்தியாகிரக போராட்டம் 5வது நாளாகவும் இன்றும் தொடர்கிறது. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இன்று 5வது நாளாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கே எமது தாய் தந்தை உறவுகள் தோட்டத்திலே இறங்கி அங்கே எங்களுக்கு பல்வேறு விதமான ஒத்துழைப்பு நல்கும் முகமாக அடையாள வேலை நிறுத்தத்தை ஈடுபட்டு செய்திருக்கின்றார்கள். அதனை போன்றுதான் கோவில்கள் தோறும் கோவில்களில் எங்களுக்காக பூஜை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அத்தோடு இன்றைய நாள் இந்த 23ஆம் தேதி இன்று எங்களுக்கு உறுதிமொழி வழங்கிய, அதாவது எங்களுடைய உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்லி உறுதிமொழி வழங்கிய சிவில் அமைப்பினர் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக இன்று ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களை போன்றுதான் இந்த முறையும் பல்வேறு போராட்டங்கள் நடந்தும் கூட இந்த அரசு இன்னும் கீழிறங்கவில்லை. மக்களின் அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இன்னும் முன்வரவில்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுக்க விருப்பமில்லை என்பதுதான் தெளிவாக தெரிகின்றது. எனவே இதை தோட்ட தொழிலாளர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்தோடு இணைந்திருக்கும் எங்களது அமைச்சர்கள், அதேபோல் தொழிற்சங்க தலைவர்கள், அதேபோல் இன்னும் பிரதி அமைச்சர்கள் போன்றோர் அனைவருக்கும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த அரசாங்கத்திற்கு எங்களுக்கு 1000 ரூபாய் பெற்றுக் கொடுக்க முடியாது
என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் இந்த அரசுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவை நல்குவதை நான் வரவேற்பதோடு, எதிர்காலத்தில் நீங்கள் மக்களை சந்திக்க வரும்பொழுது, மக்களை சந்திக்க செல்லும் பொழுது மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் என எண்ணுகின்றேன். தோட்டத் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவாக உயர்த்துமாறு கோரி நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று கவனஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றன. ஹட்டன் ஸ்டதன் தோட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை கோரி தோட்ட சந்தையில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஒரு வருஷ காலமா எங்களை ஏமாத்துறாங்க. சம்பள பேச்சுவார்த்தை நாங்க பேசி உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரோன்னு. ஹட்டன் பொகுந்தலாவை சந்தையிலும் மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹப்புத்தளை காக்குள்ள தோட்ட மக்களும் தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாவாக உயர்த்துமாறு கோரி இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். 2 வருடத்துக்கு ஒரு முறை சரியான நேரத்தில் கூட்டு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை. உங்களுக்கு கொடுக்க முடியலையா, நஷ்டம் போகுதுன்னு சொல்றீங்களா, தோட்டத்தை கொடுங்க, பாரம் கொடுங்க. மாத்தளை மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாவாக வழங்குமாறு கோரி மாத்தளை பகுதி தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் சுமார் 2 மணித்தியாலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சம்பளத்தை தான் கேட்கிறோம், கூடுதலா நாங்க என்னமே ஒண்ணுமே கேட்கல. பதுளை நகரின் பஸ் நிலையத்திற்கு அருகில் இன்று மற்றும் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. ருஹுணு பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் ருஹுணு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாத்தரை கதிர்காமம் பிரதான வீதியை பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக மறித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கண்டி மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. கேகாலை தேஹோவிட பிரதேச செயலகத்திற்குட்பட்ட தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். கேகாலை கொழும்பு பிரதான வீதியில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. ரணில் விக்ரமசிங்கர் அவர்களுடையும் இந்த மங்கள சமரவீரர் இருவருடைய குழுக்கள் உள்ளுக்கு புகுந்து குடும்பத்தை கெடுக்கின்ற, நாட்டை பிளவுபடுத்துகின்ற மாதிரி எங்களை பிளவுபடுத்துகிறார்கள். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாவாக உயர்த்தி வழங்குமாறு கோரி வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாவாக உயர்த்துமாறு கோரி யாழ் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி டிப்போ சந்திக்கு முன்பாக சமூக நீதிக்கான அமைப்பினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரி கொழும்பு 5 லாம்பு சந்தையில் மற்றொரு பேரணி நடத்தப்பட்டது. ரூபாய் இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணியில் தொழிற்சங்கத்தினர், இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த போராட்டத்தில் டொலர்களுக்கு கூச்சலிடும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உறுப்பினர்கள் சிலரையும் காணக்கூடியதாக இருந்தது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளிலும் சம்பள போராட்டம் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அரசாங்கத்தில் இருக்கின்ற பிரதமராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுத் தருகிறேன் என்று கடந்த காலங்களிலே வாக்குறுதி அளித்து தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு என்பது குறித்ததான ஒரு விடயத்தை நிலைநிறுத்தி இன்று பல்வேறு தரப்பினரால் பிரச்சனைகள் உருவாக்குகின்ற விதத்திலே அவர் கடந்த காலங்களில் அவருடைய தேர்தல் பிரசார மேடையிலே தெரிவித்ததான உறுதியுரையின் நிமித்தம்தான் இன்று இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது நாங்கள் முதலிலேயே சிந்தித்தாக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்காக நடத்தப்படுகின்ற போராட்டங்களுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். ஆனால் இந்த போராட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற அரசு சார்பற்ற பொது அமைப்புகளுக்குள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருக்கின்ற மங்கள சமரவீர அவர்களின் உள்வார்ந்த சில பிரமுகர்கள் இந்த போராட்டத்தினுள் நுழைந்து கொண்டு தங்களது தன்மைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். சர்வதேச ரீதியில் இருந்து அரசு சார்பற்ற அமைப்புகளின் நிதிகளை சூறையாடுவதற்கு தோட்ட தொழிலாளர்களை ஒரு களமாக இந்த போராட்டத்திலே பயன்படுத்துகின்றார்களா என்பது தொடர்பிலும் எங்களுக்கு ஒரு சந்தேக நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எங்களது மலையக தலைவர்களை
தோட்ட தொழிலாளர்களுக்கு இடையில் ஒரு முருகல் நிலையை உருவாக்குவதற்கு ஒரு செயற்பாடாகவும் இந்த போராட்டம் அமைந்திருக்கலாம் என்பது தொடர்பிலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எது எவ்வாறாயினும் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு குறித்ததான போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்குகின்றோம். தோட்ட தொழிலாளர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிற்கு அந்நிய செலாவணியினை உழைத்து தருகின்ற மிக முக்கிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களின் சுயாதீனமான போராட்டம் நாங்களும் உங்கள் போராட்டத்திற்காக முன்வருகின்றோம், நாங்களும் உங்களது போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் என்று அவர்களும் வீதியில் இறங்கி போராடுவது அல்லது கருத்துக்களை குறிப்பிடுவது மிகவும் வேதனைக்குரிய விடயமும் வேடிக்கைக்குரிய விடயமாக இருக்கின்றது. நாட்டின் பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் இணைப்பாக இருக்கின்ற அல்லது அவருடன் சேர்ந்து இருக்கின்றவர்கள் அவரிடம் எடுத்துச் சென்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் மாறி மக்களுடன் சேர்ந்து நாங்களும் உங்களுடன் சேர்ந்து போராடுகின்றோம் என்கின்ற தொனிப்பொருளில் சர்வதேசத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஊடகங்களுக்கும் காட்ட முற்படுவது உண்மையில் விரும்பத்தக்க விடயமல்ல. அடுத்து இன்றைய கேலி சித்திரம். கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம். பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாட்டிலே இலங்கை மின்சார சபை தனியார் துறையினரிடம் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான 2 சந்தர்ப்பங்கள் தான் இருக்கின்றன. குறிப்பாக நாட்டிலே இருக்கக்கூடிய மின்சார நிலையம் ஒன்று, பாரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மின்சார நிலையம் செயலிழக்க வேண்டும் அல்லது நாட்டிலே ஒரு மிகப்பெரிய இடர்நிலை ஏற்பட்டால் மாத்திரம்தான் விளைமனு கோரலின்றி அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு தனியார் துறையிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் கூட அதற்காக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் ஒரு அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அத்தோடு சர்வதேச ரீதியிலே இருக்கக்கூடிய போட்டித்தன்மை மிக்க விளைமனு கோரல் நடைமுறைக்கு அமையதான் அந்த நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டு மின்சாரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆனாலும் கூட தற்போது நாங்கள் காண்கின்றோம், ஒரு விளம்பரம் பிரசுரிக்கப்பட்டிருந்த அண்மையிலே பத்திரிகைகளில், குறிப்பாக இந்த பத்திரிகை விளம்பரத்திற்கு அமைய இடைக்கால தேவையை கருத்தில் கொண்டு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்காக ஒரு விலைமனுவை, அதுவும் சர்வதேச அளவிலே ஒரு விலைமனு கோரப்பட்டிருக்கின்றது. இந்த விலைமனு கோரலில் இருக்கக்கூடிய சில முறைகேடுகள் தொடர்பாக தான் நாங்கள் தற்போது கவனத்தை செலுத்துகின்றோம். எங்களுக்கு நினைவில் இருக்கின்றது, கடந்த வருடத்திலே அவசர தேவை நிமித்தம் 220 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுவதாக அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அவ்வாறு அவர்கள் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்காக 3 நிறுவனங்களை தெரிவு செய்திருந்தார்கள். இந்த 3 நிறுவனங்களூடாக மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான அனுமதி கோரப்பட்ட போது பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதற்கான அனுமதியை மறுத்திருந்தார்கள். இருந்தாலும் கூட இவர்கள் திருட்டுத்தனமாக சட்டவிரோதமான முறையிலே அம்பிலிபிட்டியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்து 100 மெகாவாட் மின்சாரத்தை கொள்வனவு செய்திருந்தார்கள். இந்த கொள்வனவு செய்த மின்சாரத்தில் நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டி இருக்கின்றது, 15% மின்சாரம் மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட இந்த மின்சாரத்துக்கான ஒட்டுமொத்த அந்த தொகையும் செலுத்த வேண்டிய நிலை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது. அரசாங்கம் செலுத்தும் இந்த பணம் மக்களின் பணம். இந்த பணத்தை வெறுமனே ரூபாய் அல்ல டாலர்களால் செலுத்த வேண்டியிருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய நட்டம் இலங்கை மக்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்போது இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளை நாங்கள் கவனத்தில் கொள்ளும் போது ஒரு சில நிறுவனங்களுக்கு சாதகமான முறையிலே இவர்கள் சில பகுதிகளை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த பகுதிகளில் அவசரமாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய, மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. 8 வேலை நாட்களுக்குள் சர்வதேச நிறுவனம் ஒன்று இலங்கையிலே வருகை தந்து இவ்வாறு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியுமா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு சிலரின் தேவைக்காக தான் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று கடந்த முறை அம்பிலிபிட்டிய அந்த தனியார் மின் உற்பத்தி நிலையத்திடமிருந்து 100 மெகாவாட் மின்சாரம் கொள்வனவு செய்தாலும் கூட 120 மெகாவாட் மின்சாரம் ஏனைய 2 நிறுவனங்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்படவில்லை. இருந்தாலும் கூட நாட்டு மக்கள் இருளில் இருக்கவில்லை. தற்போது நாங்கள் பார்க்கும் அளவிற்கு ஒரு அவசரமான தேவை, மின்சாரத்துக்கான தேவை அல்லது தட்டுப்பாடு நாட்டில் ஏற்பட்டு இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இவர்கள்
இவ்வாறு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும். 2016 ஆண்டு அப்போதைய 2017 ஆண்டு அப்போதைய நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஒரு அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்கின்றார். அதாவது அவர் கூறுகின்ற விடயம் குறிப்பாக இந்த மின்சார உற்பத்தி தனியார் நிறுவனங்களிடமிருந்து நாங்கள் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதை விட அதைவிட குறைந்த தொகையிலே இந்த நிறுவனங்களை அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இருந்தாலும் கூட இதுவரைக்கும் அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை. 2015 ஆண்டு நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த மின்சார தட்டுப்பாடை நிவர்த்தி செய்யும் வகையிலே நீண்டகால திட்டத்தின் அடிப்படையிலே குறைந்த விலையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான ஒரு பொறிமுறையை அல்லது நிறுவனங்களை அமைக்க வேண்டும் என்ற யோசனை அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டது. அதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இவர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பஸ்களில் காண்பதை போன்று யாசகர்கள் தமது காலில் இருக்கும் காயத்தை காண்பித்து பணத்தை பெற்றுக் கொள்வதை போன்று இவர்கள் மின்சார தட்டுப்பாடு என்ற அடிப்படையிலே கூறிக்கொண்டு தமக்கு சாதகமான நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதை தொடர்ச்சியான ஒரு வழிமுறையாக பின்பற்றி வருகின்றார்கள். இது சரியாக காலின் அளவுக்கு, அதாவது காலின் அளவுக்கு தான் நாங்கள் சப்பாத்துகளை வாங்குவோம். ஆனால் இவர்களின் இந்த செயற்பாடு சப்பாத்தின் அளவிற்கு காலை வெட்டி அமைப்பதை போல்தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு பாரிய ஊழலுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான மக்களின் பணத்தை வீண்விரயமாக்கும் செயற்பாடுகள் தொடர்பாக நாட்டின் ஜனாதிபதி, அதிமீதகு ஜனாதிபதி அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு. யாழ்ப்பாணம் பலாலி தெற்கில் விடுவிக்கப்பட்ட காணி இன்று உத்தியோகபூர்வமாக படையினரால் பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. முல்லைத்தீவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காணிகளை விடுவிப்பதற்கான ஆவணத்தை மாவட்ட செயலாளரிடம் கையளித்திருந்தார். இந்நிலையில் பலாலி தெற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவின் ஒட்டகப்புலம் பகுதியில் உள்ள 23.5 ஏக்கர் காணியை ராணுவத்தினர் இன்று வெலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் எஸ் சிவஸ்ரீயிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளனர். இந்த நிகழ்வு வெலிகாமம் வடக்கு பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. அந்த காணிகளை நாங்கள் தற்பொழுது உரிய காணி உரிமையாளருக்கு அறிவித்து அந்த காணிகளை உரிமையாளர் பொறுப்பேற்கும் நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த பிரதேசங்களில் உள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எதிர்காலத்தில் செய்வதற்கான நடவடிக்கையும் நம்மால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அமைச்சர் மனோ கணேசன் மன்னார் மாவட்டத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதன் பின்னர் மன்னார் மாவட்ட ஆலய நிர்வாக சபையினரை அமைச்சர் மனோ கணேசன் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு திருக்கேதீஸ்வர ஆலய கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தலத்தை இந்து மக்கள் புனித தலமாக பிரகடனம் செய்வதிலே தடையிருப்பதாக நடக்கவில்லை. அதான் சைவம் நிச்சயமாக. இதேவேளை மன்னார் நகர மண்டபத்தில் 202 பயனாளிகளுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கும் நிகழ்வு அமைச்சர் மனோ கணேசன் தலைமையில் நடைபெற்றது. வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி ரயிலின் 2 பெட்டிகள் இன்று சிலாபம் ரயில் நிலையத்திற்கு அருகே விலகிச் சென்றுள்ளன. கடந்த காலங்களிலும் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகின. இன்று காலை 7 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. என்ஜினுடன் பொருத்தப்பட்டிருந்த 2 பெட்டிகளை இவ்வாறு விலகி சென்றுள்ளன. இதற்கு முன்னரும் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகின. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி கம்பகா மற்றும் வெயாங்குடை ரயில் நிலையங்களுக்கு இடையில் இவ்வாறானது ஒரு சம்பவம் பதிவானது. சாதாரணமாக பூட்டு போடப்பட்டால் பயணம் நிறைவடையும் வரை அது விலகாது. அவசர நிலைமைகளின் போது நீக்கிக் கொள்வதற்கு முடியுமான விதத்தில் அது அமைக்கப்படுகின்றது. அவசரமாக தீப்பற்றினால் அதனை நீக்கிக் கொள்ள முடியும். கொழும்பு நேற்று பிற்பகல் நடைபெற்ற புத்திஜீவிகளின் கருத்தரங்கு ஒன்றில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து தரப்படுத்தலை மேற்கொள்வதற்கு தரம் மற்றும் உள்ளடக்கம் ஆகிய இரண்டையும் பெற்றுக்கொண்டு தனியாக தரப்படுத்தல் முறையொன்றை உருவாக்குவதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டாலும் அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை.
அந்த முறைக்கு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அதனை பெறுவதற்காகவே வீடு வீடாக சென்று பணம் வழங்குவதற்கு பேசுகின்றனர். தரப்படுத்தலில் முன்னிலை பெறுவதற்கே இவை அனைத்தும் செய்கின்றனர். தரப்படுத்தலின் போது நோக்கப்படும் விடயங்கள் தொடர்பில் எவருக்கும் தெரியாது. அதனை ரகசியமாக வைத்துக் கொண்டிருக்கின்றனர். சாதாரணமாக இலங்கையில் தரப்படுத்தல் 1000க்கும் குறைவான தொகையாக, குறிப்பாக 650 காணப்படுகின்றது. கேள்விகளுக்கு பதில் வழங்குவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. கௌரவ சபாநாயகரே, 2வது சபை நடவடிக்கையின் போது குறிப்பாக புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை பிரதமர் சில கேள்விகளுக்கு பதில் வழங்குவார். நான் பிரதமரிடம் கேள்வி ஒன்றை கேட்டுள்ளேன் என்று அதற்கு பதில் கிடைக்கும் என நான் எதிர்பார்த்தேன். அதற்கு பதில் வழங்குவதாக எமக்கு அறிவிக்கவும் இல்லை. அந்த செயற்பாடு தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதா என்று நான் கேட்கின்றேன். යම් සංනිවේදනයක්වත් ලැබුණේ මම අහන්නේ ඒ කාර්යක්‍රමය දැන් නවත්වලාද කියන එක පමණයි. சபை முதல்வர் அதற்கு பதில் வழங்குவார். அது நிறுத்தப்படவில்லை. பிரதமர் நாளை அல்லது நாளை மறுதினம் பதில் அளிப்பார். முதலாவது கூட்டம் புதன்கிழமை நடைபெறும். உரிய முறையில் எழுத்து மூலம் வழங்கியுள்ளோம். எனினும் அதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. அடுத்த முறை முதலாவது சந்தர்ப்பத்தை இவருக்கு வழங்குங்கள். அரசாங்கத்தை பலவந்தமாக இழுத்த காலத்திலே கேள்வி கேட்கும் முறை நிறுத்தப்பட்டிருந்தது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் 8ஆம் நாளுக்கான ஊக்குவிப்பு திட்டம் கிளிநொச்சியில் இன்று அதிசிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் அதிசிறந்த பாடசாலை வீராங்கனைக்கான தங்கப்பதக்கத்தை ராமநாதன் தமிழ் கலவன் பாடசாலையின் பழுதூக்கல் வீராங்கனை எஸ் துர்கா சுவீகரித்தார். 2017 மற்றும் 2018 ஆண்டுகளில் தேசிய ரீதியில் பிரகாசித்த வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் வகையில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவை நடத்துகின்றது. இம்முறை பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவுக்கு அலியான்ஸ் நிறுவனம் அனுசரணை வழங்குகின்றது. ஊக்குவிப்பு செயற்றிட்டத்தின் 8ஆம் நாளுக்கான இன்றைய நிகழ்வுகள் கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டன. கிளிநொச்சி வலய கல்வி பணிப்பாளர், திணைக்கள அதிகாரிகள், வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் அலியான்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். பாடசாலை மாணவர்களுக்கு கால்பந்தாட்டம், பேஸ்பால், ரக்பி உள்ளிட்ட விளையாட்டுகளின் நுணுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தின் பாடசாலை மட்ட திறமை வாய்ந்தவருக்கான தங்க பதக்கத்தை ராமநாதன் தமிழ் கலவன் பாடசாலையின் பழுதூக்கல் வீராங்கனையான எஸ் துர்கா வெற்றி கொண்டார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாளை ஆரம்பமாக உள்ள முதல் டெஸ்ட் போட்டியில் திமுத் கருணாரத்ன மற்றும் லஹிரு திரிமன்னே ஆகியோரை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை டெஸ்ட் அணித் தலைவரான தினேஷ் சந்திமால் தெரிவிக்கின்றார். இதேவேளை உபாதைக்குள்ளாகியுள்ள வேகப்பந்து வீச்சாளரான நுவன் பிரதீப்புக்கு பதிலாக விஸ்வ பெர்னாண்டோ குலாத்தில் பெயரிடப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பர்ன் மைதானத்தில் நாளை பகலிரவு ஆட்டமாக ஆரம்பமாக உள்ளது. இலங்கை அணியுடன் 13 டெஸ்ட் போட்டிகளில் இதுவரையில் பல பரீட்சை நடத்தியுள்ள ஆஸ்திரேலியா அதில் 11 போட்டிகளில் வெற்றியீட்டியுள்ளது. எனினும் 1989ஆம் ஆண்டு கெபாவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியை இலங்கை அணி வெற்றி தோல்வியின்றி முடித்துக் கொண்டது. இதில் நமது 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:30 எதிர்பாருங்கள். வணக்கம்.